ஹலோ கைஸ், என்ன பார்க்க போகிறோம்னா பிஸ்னஸை பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக என்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, என்னடா ஃபிட்னஸை பற்றி போடுற, பிஸ்னஸை பற்றி போட மாட்டியா அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. அதனால் இன்றைக்கி பிஸ்னஸை பற்றி போடுவேன். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மொத்தம் 5 திங்ஸ் தேவை. 5 திங்ஸுமே கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா பிஸ்னஸில் லாஸ் வராது, ப்ராஃபிட் வரும். நம்பர் 1, கிளைண்ட். நீங்கள் என்ன தான் பண்ணாலும் கிளைண்ட்டை பற்றி நீங்கள் புரிஞ்சுருக்கணும். கிளைண்ட்டை பற்றி புரிஞ்சிருந்துச்சுன்னா அவருக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணி ப்ராடக்ட்ஸ் கொடுக்கலாம். நம்பர் 2, ப்ராடக்ட். உங்களுக்கு கிளைண்ட்டு தெரியும், ஆனால் ப்ராடக்ட் எப்படி டிசைன் பண்ண தெரியாது. நீங்கள் கிளைண்ட்டை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ப்ராடக்டை ஈஸியாக பண்ணிடலாம். உங்கள்கிட்ட எவ்வளோ குவாலிட்டியாக ப்ராடக்ட் இருக்கோ அந்தளவுக்கு உங்கள்கிட்ட சேல்ஸ் இருக்கணும். சேல்ஸ் இல்லைனா பெரிய அளவுக்கு லாஸ் ஆகிடுவீங்க. அதுதான் நம்பர் 3, சேல்ஸ். நம்பர் 4 மார்க்கெட்டிங். உங்கள்கிட்ட சேல்ஸ் கரெக்டாக இருக்கலாம், ப்ராடக்ட் கரெக்டாக இருக்கலாம், ப்ராடக்ட் குவாலிட்டியாக இருக்கலாம். இதெல்லாம் விட அந்த ப்ராடக்டை வெளியில் யாராவது வந்து வாங்க வரணும், அதை நம்ம விளம்பரப்படுத்தணும். அதுதான் மார்க்கெட்டிங். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், அது பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்ஸ். நீங்கள் எந்த அளவுக்கு பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ, எந்த அளவு வரவு செலவு இருக்கோ அதெல்லாம் அக்கௌண்ட்ஸ் பண்ணிகிட்டே வரணும். ஒரு இடத்துல மிஸ் பண்ணாமல் வரணும். எதா இடத்துல மிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் அளவில் பெரிய லாஸ் இருக்குது. 5 விஷயத்தையும் பண்ணி எந்த பிஸ்னஸ் மேனாவது லாஸ் ஆகிருக்காங்க சொல்லுங்கள் பார்ப்போம். அப்படி இருந்தால் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.